நம் வாழ்வில் நன்மைகள் நடக்கும்போது நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் கொண்டாட்டம் என்பது நாம் அடைந்திருக்கும் நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி இறைவனின் திருப்தியை பெறுவதாக இருக்க வேண்டுமே தவிர, வீணான கேளிக்கைகள் நிரம்பியதாகவும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வகையில் மற்ற மனிதர்களை பெருமைப்படுத்தக்கூடிய மற்றும் நம்மீது பெருமையை சுமத்தி கொள்ளக்கூடிய நிகழ்வாகவும், இன்னும் போதை மற்றும் இறைச்சல்களை கொண்டு தன்னை மறந்து தள்ளாடும் வகையிலும் இருந்துவிடக்கூடாது. நமக்கு வழங்கப்படும் நன்மைகள் நம்முடைய தகுதிகளை கொண்டு என்று நாம் தவறாக நினைத்து கொள்கின்றோம். மாறாக இறைவன் நம்மீது கொண்ட அன்பினாலும் அவன் நம்மை மன்னித்ததினாலும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் கெட்ட சக்திகள் நம்மை வழி தவற அழைத்து கொண்டிருக்கின்றன. அந்த அழைப்பை உறுதியாக நாம் நிராகரிக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றவர்களின் அழைப்பையும் நாம் நிராகரிக்க வேண்டும். மனிதர்கள் நம் மீது கொள்ளும் திருப்தியை விட இறைவன் நம் மீது கொள்ளும் திருப்தியே நமக்கு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம்.